ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான வீடியோவானது இணையத்தில் வெளியாகி பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயுடைய மனைவி சங்கீதாவும் அவங்களுடைய மகள் திவ்யாவுடைய வீடியோவுக்கு தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வெளியாகி பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கு. வாங்க அந்த வீடியோவை பற்றி இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்துடைய புதிய முதலமைச்சர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் முதலமைச்சர் ஆனது பயங்கர சர்ச்சையாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அதோடு அவர் அரசியலில் நிறைய பிரச்சனைகளை இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு பக்கம் அரசியலில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் மாசாக சில செயல்களை செய்து எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில் அவருக்கு சொந்த பிரச்சனை இருக்கிறது அனைவருக்கும் தெரியும். அவங்களுடைய மனைவி விவாகரத்து கோரி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் இன்னும் விவாகரத்து இது போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்குள்ள ஏன் விவாகரத்து வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விக்குறிக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லாமல் த்ரிஷா அவர்களும் விஜயோடு சேர்ந்து நிறைய ஃபோட்டோலாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லையும் பங்கேற்காம நடிகருடைய விஜய் மனைவி சங்கீதா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ அதுக்கு விடை தெரியக்கூடிய விதமாக இணையத்தில் ஒரு வீடியோவானது வெளியாயிருக்கு. அந்த வீடியோவில் நடிகர் விஜயுடைய மனைவி சங்கீதாவும் திவ்யாவும் கட்டிப்பிடித்திருக்கக்கூடிய காட்சியானது இப்போ பரவிட்டுருக்கு. ஸோ பதவியேற்பு விழாவுக்கு வராமல் தன்னுடைய மகளுடைய இந்த ஒரு விளையாட்டு இதில் அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது இணையத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் முக்கியமான நிறைய பிரபலங்களுடைய முக்கிய இழப்புகள்லாம் இருந்தது. அப்போ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய மனைவி சங்கீதா எந்த ஒரு இதுக்கும் வரல. ஸோ நடிகர் விஜய் கூட த்ரிஷா அவர்கள் மட்டுமே வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்கு மத்தியில் இப்போ சங்கீதா அவர்களும் திவ்யா அவர்களும் இந்த வீடியோவில் இப்போ வெளியாக இருக்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசிகர்களிடையே பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஸோ வாங்க இந்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மற்றும் நடிகரான ஜோசப் விஜயின் மகள் திவ்யா சாசா மற்றும் அவரது மனைவி சங்கீதா ஆகியோர் ஒன்றாக இருக்கக்கூடிய வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆக்சுவலி இந்த எங்குனா ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கேற்க வந்த திவ்யாவை அவரது தாயார் சங்கீதா கட்டிப்பிடித்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து சங்கீதாவும் திவ்யாவும் தற்போது லண்டனில் இருப்பதாக ஒரு தரப்பினரும், சில பேர் இது பழைய வீடியோ என்று மற்றொரு தரப்பினரும் சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்து வராங்க. அதோடு நடிகர் விஜயன் பிறந்த நாளுக்கு பிறகு இந்த வீடியோ இப்போ வெளியாகி வைரலாகி வருவது குறிப்பிடப்படுகிறது. நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா ஆகியோரின் விவாகரத்து தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. கடந்த 26 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடித்து கொள்ளக்கூடிய நோக்கில் கணவரின் தவறான உறவை சுட்டிக்காட்டி சங்கீதா கடந்த பிப்ரவரி மாதம் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் இவங்களுக்குள்ள பிரச்சனையேங்கிறது தெரிய வந்தது. இதனால் நடிகர் விஜயின் பதவியேற்பு விழாவில் சங்கீதாவும் அவரது குழந்தைகளும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடப்படுது. 1999ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்களின் குடும்ப விவகாரங்கள் தற்போது ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. ஸோ இந்த பேசும் பொருளாக மாறி இருந்தாலும் எல்லாருடைய ஆசையுமே இவங்க 2 பேர் திரும்ப சேரணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இவங்க திரும்ப சேர இருப்பதாகவும் தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. அதே போல் இணையத்தில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ அதிகாரப்பூர்வமாக ஒரு அக்கௌண்ட்டில் வெளியாகவில்லை. ஸோ வீடியோ மட்டும் வெளியாகிருக்கு. ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ இதை தொடர்ந்து விஜய் த்ரிஷா தங்கமான ஜோடி அப்படிங்கிற மாதிரி பிரபல நடிகை வெளியிட்ட பதிவு இப்போ மேலும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. ஸோ அந்த சர்ச்சை என்னங்கிறதையும் சொல்கிறேன். அந்த சர்ச்சையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
தமிழக முதல்வர் விஜயின் பிறந்தநாள் கடந்த ஜூன் 22ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அவருக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்தது கண்டிப்பாக நாம் பார்த்துருந்தோம். கடந்த சில ஆண்டுகளாகவே நடிகை த்ரிஷா விஜய்க்கு தனித்துவமான முறையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார். ஸோ அது கண்டிப்பாக நம்ம அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தா தெரிய வரும். 2023ஆம் ஆண்டு லியோ படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்து அவர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதுக்கப்புறமேட்டு 2024ஆம் ஆண்டு விஜயோடு லிஃப்டில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதுக்கப்புறம் 2025ஆம் ஆண்டு தனது செல்லநாய விஜய் கொஞ்சக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவரே என்று பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் இந்த ஆண்டு விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த த்ரிஷா அனைத்துக்கும் தகுதியான நபருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டார். மேலும் விஜயோடு கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். அந்த புகைப்படம் இப்போ வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி அது ஒரு பக்கம் பேசும் பொருளாக வருகிறது. இந்த பதிவுக்கு தான் நடிகை ஷார்மி கவுர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இருவரும் தங்கமான ஜோடி என்று குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு கமெண்டில். அதாவது அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்து இது இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. ஒரு சில தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி இவங்க இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தங்கமான ஜோடி தானே, இவங்களுடைய பேர் ரொம்ப ஹிட்டானதுனால தானே நிறைய படங்கள் இவங்களுக்கு ஹிட்டாகவே மாறிச்சு. ஸோ அதனால் இது ஒன்றும் சாதாரண ஒரு கமெண்ட் தானே, இதுக்கே திரும்ப ஒரு சர்ச்சை கிளப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ரசிகர்கள் எதிர்கருத்துக்களை தெரிவித்து வராங்க. ஆனால் தற்போது இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இதுவும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் நடக்கக்கூடிய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அது பர்சனல் வாழ்க்கையை பாதிக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக திவ்யாவும் சங்கீதாவும் இருக்கக்கூடிய வீடியோவுடைய காட்சி நான் உங்களுக்கு இமேஜில் காமிச்சிருந்தேன். ஸோ அதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அது நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய வீடியோ தான், அது நல்லா பார்த்தாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த வீடியோவில் இருக்கிறது என்னங்கிறது இன்னும் தெரிய வரல. அதாவது அதிகாரப்பூர்வமாக இந்த வீடியோ எப்போ வெளியானது, எந்த டைம் எடுக்கப்பட்டதுங்கிறது தெரியல. மேபி எங்கேயாவது ஒரு மீடியாவில் இருந்து அது இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிடப்படுது. ஸோ அது ஏதாவது அதிகாரப்பூர்வமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த முக்கியமான நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.